அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். திரு சங்கர் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு பாவத்தின் கொடுப்பினை தற்போது தசையாக நடக்கிறது. இந்த தசை புத்தி காலகட்டத்தில் ஆய்வுக்குரிய வேறொரு பாவமணியின் கொடுப்பினையை தசா புத்திகளோடு இணைத்து எவ்வாறு பலன் காண வேண்டும் என்பதை ஒரு உதாரணத்துடன் விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஒரு பாவத்தின் ஒரு தசாநாதன் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஆய்வுக்குரிய வேறொரு பாவமணியின் கொடுப்பணியை தசாபதிகளோடு எவ்வாறு இணைத்து பார்க்க வேண்டும் அப்படின்றார். உதாரணத்துக்கு இப்போ நடக்கிற தசை 5வது வீட்டுக்கு சப்ளாடு. இந்த 5வது வீட்டுக்கு சப்ளாடு இந்த ஜாதகத்தில் 7ஐயும் 1ஐயும் தொடர்பு கொள்ளுது. அப்போது 1 7ன்னு வந்துச்சு இல்லைங்களா? இப்போ இது 5வது வீட்டுக்கு சப்ளாடு 1 7 தொடர்பு கொள்ளுது. 5ஆம் பாவத்தில் கொடுப்பனை இது 1 7 தொடர்பு கொள்ளுது. இப்போ ஜாதகர் என்ன பண்ணுறாரு? பிஸ்னஸ் பண்ணலாமான்னு வராரு. பிஸ்னஸ் என்பது எந்த பாவம்னா 7ஆம் பாவம். நம்ம ஜாதகத்தில் 7ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்குறோம். 7ஆம் பாவம் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னா 2 6 10ன்னு தொடர்பு கொள்ளுது. அப்படின்னும் போது 7ஆம் பாவம் 2 6 10 தொடர்பு கொள்ளும்போது இவர் பிஸ்னஸ் செய்வதற்கு வலுவான ஜாதகம், வலுவான அமைப்பு இவர் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறோம். ஆனால் தசாநாதன் என்ன காமிக்கிறாருன்னா தசாநாதன் 5வது வீட்டுக்கு சப்ளாடு. அவர் 1 7ஐயும் தொடர்பு கொள்கிறார். நட்சத்திரம் வழியாக 1, உபநட்சத்திரம் வழியாக 7. அப்போ 1 5 7 அப்படின்னு தொடர்பு கொள்ளுது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இது 5வது பாவம் 1 7 தொடர்பு கொள்றதால இப்போ நடக்கிற தசை 1 7 தொடர்பு கொள்ளுது. அப்போது கொடுப்பினைங்கிறது நல்லா இருந்தாலும் கூட தசா புத்தி ஒரு ஆவரேஜாக இருக்குது. ஏன்னா 1 7ங்கிறது பெரிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்காது. ஆனால் 7ஆம் பாவம் என்பது புதிய வாடிக்கையாளரை இழுத்துக்கிட்டு வரும். ஓகேங்களா? அதாவது ஒரு கொடுப்பினை ரொம்ப வலுவாக இருக்குது. 7ஆம் பாவம் 2 6 10னா பல்கான அமௌண்ட்டு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து வாங்குவார் அப்படிங்கிறது கொடுப்பினை. ஆனால் தசாபுத்தி 1 7ங்கிறதால அந்த கொடுப்பினை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு நிறைய வாடிக்கையாளரை சம்பாதிப்பார். அதாவது இந்த 7ஆம் பாவம் 6ன்னு தொடர்பு கொண்டாவே அவருக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே தசையில் 7ன்னு வந்துட்டதால இங்கே என்ன 1 7ன்னு காமிக்கிறதால இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த தசையை பொறுத்த வரைக்கும் பொருளை வியாபாரம் பண்ணாமல் முதல்ல கமிஷன் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜாதகர் போவார். பெரிய அளவுக்கு பணம் டிரான்சாக்ஷன் ஆகாது, ஆனால் நல்ல பேர் புகழ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் சார். அதாவது நமக்கு எந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறோமோ அதனுடைய கொடுப்பினை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தசா புத்திகளோடு அதை இணைச்சி பார்க்குறது. அப்போ கொடுப்பினை அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்டு. தசா புத்தியோடு இணைச்சி பார்க்குறோம் அதை. ஏன்னா தசா புத்தி தான் ரன்னிங். கொடுப்பினைங்கிறது நீண்ட கால விஷயத்துக்கு. அதாவது 7ஆம் பாவம் இப்போ 2 6 10னும் போது அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான கொடுப்பினை வலுவாக இருக்குது. அவருக்கு எந்த தசாபுத்தி வந்தாலும் அவர் பிஸ்னஸில் ஜெயிச்சிருவார். இது ஒரு நீண்ட கால பார்வையில் பார்க்குறது. நடக்கிற தசாபுத்தியில் 8 12 அல்லது 5 9 தொடர்பு கொள்ளும்போது இந்த காலத்தில் அவர் சிறப்பாக செயல்பட முடியாது. அவர் நல்லா இருந்தாலும் கூட, அவர் ஜாதகம் நல்லா இருந்தாலும் கூட இந்த தசாபுத்திகளில் அவர் சிறப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம்? நீண்ட கால விஷயத்துக்கு கொடுப்பினை. ஒரு விஷயத்தில் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா அது கொடுப்பினை நல்லா இருந்தால் எந்த தசாபுத்தி வந்தாலும் சாதிக்கலாம். அந்த கெட்ட தசாபுத்தி வந்தாலும் ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் கொடுப்பினை சரியில்லாத போது நாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்.